இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, ஜூலை 6, 2025 வாசகங்கள். இன்றைய வாசகத்திலே கடவுள், அதாவது இயேசு கிறிஸ்து 72 பேரை அனுப்புகிறார், தூதுரைக்கு அனுப்புகிறார். இந்த வாசகத்தை நாம் வேகமாக படித்துவிட்டு இதனுடைய விளக்கங்களுக்குள் வரலாம். லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 20 முடிய ஆண்டவர் 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை இருவராக தமக்கு முன்னால் அனுப்பினார். அப்போது அவர்களை பார்த்து சொன்னதாவது: அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதனால் தம் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள். செல்லுங்கள், ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ கைப்பையோ மிதியடியோ எதுவுமே எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் இவ்வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்துக்குரியவன் அங்கு இருந்தால் உங்கள் சமாதானம் அவரிடம் தங்கும், இல்லையே உங்களிடம் திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை உண்டு குடிச்சு அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவன். வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்டு அங்குள்ள பிணியாளரை குணமாக்கி கடவுளின் அரசு உங்களை நெருங்கியுள்ளது என்று மக்களுக்கு தெரிவியுங்கள். மாறாக நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தெருவில் சென்று எங்கள் காலில் ஒட்டிய உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி போடுகிறோம். இருப்பினும் கடவுள் அரசு நெருங்கி உள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்நாளில் சோதோமுக்கு நேரிடுவது அவ்வூருக்கு நேரிடுவது போல் அவ்வளவு கடினமாயிராது என உங்களுக்கு கூறுகிறேன். ஓகே, இப்போ போயிட்டாங்க, திரும்பி வராங்க. பின்பு 72 பேரும் மகிழ்வுடன் வந்து, ஆண்டவரே, உன் பெயரால் பேய்கள் கூட எங்களுக்கு அடங்குகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்தினில் மின்னலை போல சாத்தான் விழக்கண்டேன். இதோ பாம்புகளையும் தேள்களையும் பிடிக்கவும் மிதிக்கவும் பகைவரின் வலிமையை வெல்லவும் உங்களுக்கு வல்லமை அளித்தேன். எதுவும் உங்களுக்கு தீங்கிழைக்காது. ஆயினும் ஆவிகள் உங்களுக்கு அடங்கி இருக்கின்றன என்று மகிழ வேண்டாம். ஆனால் உங்கள் பெயர் வானகத்தில் எழுதியிருக்கிறது என்று மகிழுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, 2000 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. ஆனால் இன்றும் இந்த தேவை அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. 2000 வருஷம் ஆயிடுச்சு இந்த காரியம் அறிவிக்கப்பட்டு. எதற்காக இந்த 72 பேரும் சென்றார்கள்? இவர்கள் செய்த காரியம் என்ன? ஒரே ஒரு சென்டென்ஸ் இதை சொல்றதுக்காக தான் போனாங்க. என்ன பண்ணாங்க? கடவுளின் அரசு உங்களை நெருங்கி உள்ளது. ஆண்டவர் இதை மட்டும்தான் சொல்லி அங்க அனுப்புறார். கடவுளின் அரசு உங்களை நெருங்கி உள்ளது. வந்து விட்டது இல்ல, நெருங்கி உள்ளது. இயேசு கிறிஸ்து வந்தார், 30 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கடவுள் அரசு வந்து விட்டது என்ற வார்த்தை அவர் சொல்லவில்லை. அவர் நெருங்கி உள்ளது என்று சொல்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டா கூட கடவுளின் அரசு அங்கு வரவில்லை. தட்ஸ் ரைட். கடவுளின் அரசு வந்து விட்டது, இதோ இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்னு சொல்லல. அப்ப இதனுடைய உள்ள ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே கடவுளின் அரசுன்னு சொல்றீங்க, அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டப்போ அவர் சொன்னார், அது உங்களிடையே இருக்கிறது என்று சொன்னார். உங்களிடையே இருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, உங்களிடையே இருக்கிறது மீன்ஸ் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களிடையே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அப்ப அந்த தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர்கள், கடவுளுக்குள் இருக்கிறவர்கள், கடவுளை தேடுபவர்கள், இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களிடையே கடவுள் அரசு ஏற்கனவே வந்து விட்டது. ஆனால் முழுமை அடையவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணம், சாவை அழிப்பது, அவர் அந்த வெற்றி, அது உயிர் பெறுவது, அவர் அனைத்து ராஜ்யங்களுக்கும் தலைமையாக நியமிக்கப்படுவது, அப்போதான் கடவுளின் அரசு முழுமையாக எல்லா இடத்திலும் ஒரு சாம்பிள் வரும். உண்மையான கடவுளின் அரசு எப்பொழுது வரும்? இது வந்துவிட்டதா? நமக்கு தெரியுமா கடவுளின் அரசு வந்து விட்டது என்று? அப்படின்னா அரசு என்றால் நமக்கு என்னன்னு தெரியணும், அரசாட்சி என்றால் என்னன்னு தெரியணும். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல, அரசு ஆட்சி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ கடவுளின் அரசு வந்து விட்டதுன்னா நமக்கு தெரியும் கடவுளின் அரசு வரவில்லை, பிராக்டிக்கலா வரணும். அப்போ இந்த அரசு என்றால் என்ன நமக்கு தெரியும் இல்ல? அரசு என்றால் ஒரு கட்டமைப்பு, நம்ம பார்க்கிற ஒரு கட்டமைப்பு. பிராக்டிகலா நம்ம பேசலாம். ஓகே, நமக்கு இந்த நாட்டிலே நம்ம வாழ்கிறோம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம். இப்போ ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த அரசு என்றால் என்ன? அப்போ அரசு என்றால் நாம் பார்க்கிற ஒரு அதிகார அமைப்பு இருக்கிறது. அதாவது மக்களுக்கு சேவை செய்யும் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற அமைப்பு, அதைத்தான் அரசு என்று சொல்கிறோம். நமக்கு ஒரு சின்ன தேவை, நமக்கு ஒரு மெட்ரோ வாட்டர் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அங்க நம்ம எழுதி கொடுக்கணும், அவங்க நம்ம வந்து பார்ப்பாங்க, நமக்கு அதை அந்த அதிகாரிகள் வந்து அந்த காரியத்தை பொறுப்படுத்தி செய்வார்கள். நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், ஆகவே நாம் அந்த
நமக்கு எங்கெங்க எந்தெந்த சாலைகளில் நமக்கு சாலை போடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பார்த்த சாலைகள் மக்கள் இருக்கிற இடத்தை அறிந்து அங்கே வாகனங்களை அவர்கள் கொடுப்பார்கள் இல்லையா. அப்போ இந்த டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம பார்க்கிறோம். நமக்கு இந்த ஊர்ல இந்த இடத்துல வேணும்னா அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே அதை அறிந்து அது செய்யப்படுகிறது தான் அரசு. ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா அடிஷனலா வேணும்னா கேட்கிறவங்களுக்கு அதை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். ஒரு 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 வாரிசு சான்றிதழ் வேணும், நம்ம உடனே தாசில்தார் ஆபீஸ்க்கு போகணும், அங்க போய் ஒரு அப்ளிகேஷன் போடணும், அது இத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும், இப்படி அவங்க அதை பார்க்கணும். இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கிறது, அப்படிதானே? நிறைய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு வீடு கட்டுறோம், ஒரு ஒரு அந்த சர்வேயர் நமக்கு அந்த அந்த டயக்ராம் கொடுத்து அதுக்கு சாங்ஷன் வாங்குறது, இப்படி காரியங்கள் இருக்கிறது. ஒரு நில அளவையாளர்களை பார்க்கிறோம், சர்வேயர் வந்து அளந்து கொடுத்து இதுதான் உங்க லேண்டுன்னு சொல்றது. பாருங்க, ஒரு அமைப்பாக இருக்கிறது, அப்படிதானே? இந்த தெருவில் உங்களுக்கு வீடு இவ்வளவு சைஸ், நீங்க இவ்வளவு தெருவு, இதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, இது இப்படி இப்படி சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். நோயுற்றால் நாம் ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு நம்ம போறது, அங்கே சில அமைப்புகள் இருக்கிறது, அந்த சிஸ்டம்ஸ் இருக்கிறது, அதற்குள் நாம் நுழைந்து அந்த நோயை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். பல பேருக்கு நோய் குணமாவதில்லை, பல பேருக்கு சில பேருக்கு நோய் குணமாகிறதை பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறோம் இல்லையா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, நம்ம இந்த அமைப்புகள் இருக்கிறது. ஸோ அங்கே ஒரு ஹையரார்கி சிஸ்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் இந்த தலைமை ஏட்டு, அதுக்கப்புறம் ஏட்டுக்கள், இப்படி போலீஸ் பிஎஸ் எல்லாம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோமே. அப்ப சில காரியங்கள் எல்லாம், சில இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு எதிராக ஒருவர் நம்மை அடித்து விட்டாரோ, நாம யாரை அடித்து விட்டோமோ, இல்லை இந்த திருடோ, அவர்கள் அதை பார்த்துக் கொள்கிற தன்மை பார்க்கிறோம். அரசு அமைப்பை நாம் பார்க்கிறோம் இல்லையா. நீர்வளம், இப்படி இராணுவம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதனுடைய காரியங்களை அமைப்பு இதான் அரசு என்று சொல்கிறோம். பாருங்க, இதெல்லாம் நமக்கு திருப்தியா இருக்குதா? இல்ல. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. ஒரு தவறு செய்யாத ஒரு மனிதன் ஒரு 6 போலீஸ்காரர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவன் தவறு செய்திருக்கிறானா இல்லையா என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் அந்த சூழ்நிலையில் அவன் இறப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இவர்கள் முரட்டுத்தனத்தை கையாண்டு இருக்கிறார்கள். இப்படி நாம் பார்க்கிற சாத்தான்குளத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி 2 பேர் அடித்துக் கொல்லப்பட்டார்கள். இப்படி சில பேர் அடித்து கொல்லும் சூழ்நிலை வருகிறது. ஆனால் சாகடிக்கிறதுக்கு முன்பே அவர்கள் அனுபவிக்கிற வேதனை என்பது பல ஆயிரம் மக்களுக்கு நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா என்பதை அறியக்கூடிய சக்தி அந்த போலீஸுக்கு இல்லை. அதனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. சரி, இதை நான் ஏற்கு சொல்றேன்னு நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கிற சில காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பல காரியங்கள் நமக்கு மறுக்கப்படுகிறது, நமக்கு அலைகழிக்கப்படுகிறது. நிறைய காரியங்கள் அலைகழிப்பு உண்டாகிறது. ஒரு காரியத்தை நாம் நேர்மையாக எதையும் செய்ய முடிவதில்லை. எங்கேயுமே நாம காசு கொடுத்து, அப்ப காசு இல்லாதவங்களுக்கு எதையும் செய்ய முடியாத, இப்படி பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமாக, ஏழைகளுக்கு ஒரு நியாயமாக, இப்படி நாம் பார்க்கிறோம். தவறு செய்யாத எத்தனையோ பேர் கோர்ட் வாசலில் அலைந்து 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 பல நாட்களை தொலைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் ப்ரூஃப், எவிடன்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை இவர் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. அறியாததனால் அதை அறிந்து கொள்ளும்படியாக பல நாட்களும் பல வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியவர்களை பார்க்கிறோம். தவறு செய்யாத எத்தனை பேர் சிறைச்சாலைகளுக்குள்ளே தங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தவறு செய்கின்ற எவ்வளவோ முதலைகள் வெளியே நல்ல வேஷம் போட்டு பிறரை ஏமாற்றுகின்ற வேலையை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த அரசின் என்ன சொல்கிறது? முடியாத தன்மை, அறியாத தன்மை. யாரையும் பழிக்க முடியாது. ஏனென்றால் நாம் மனிதர்கள். நமக்கு என்ன என்று ஆராய்ந்து அறிந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு ரொம்ப நாளாகின்றது. ஆகவே அலைகழிப்பு உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். இருக்குது இல்ல? ஆமா, இருக்குது. சரி, அப்போ இது அரசு என்று பார்க்கிறோம். அரசாட்சி என்றால் என்ன? அரசாட்சி என்றால் நமக்கு தெரியும். அது நமக்கு தமிழ்நாட்டில் நாம சொல்லுவோம் டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்படி என்னென்ன அரசாட்சி, ஆட்சி அமைப்புகள் மாறுகிறதை பார்க்கிறோம். அரசு அங்கேதான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையாக இருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஹெட் பண்றாங்க பார்க்கிறோம். அந்த ஹெட்டுக்கெல்லாம் சேர்ந்து நாம் சீஃப் செக்ரட்டரி என்று ஒருத்தரை பார்க்கிறோம். அவர் அந்த சட்டசபை அந்த வளாகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப சீஃப் செக்ரட்டரி கீழே ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வராங்க. அவங்களுக்கு கீழே நிறைய ஹையரார்கி சிஸ்டம் அடி வரைக்கும் அது வருகிறதை பார்க்கிறோம். இது கட்டமைப்பு, அரசு கட்டமைப்பு. ஆட்சியாளர்கள் என்பது வேறாக இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு உத்தரவிடுகின்ற அதாவது இந்த மக்களின் பிரதிநிதிகளாக மேலே அமர்ந்து கொண்டு இவர்களை
இவர்களை வேலை செய்கின்ற அந்த தன்மையை அவர்கள் கண்காணிப்பவர்களாக, சில நேரங்கள் அந்த ஆட்சியாளர்கள் வரும் பொழுது என்ன ஆகின்றது, வேகம் எடுக்கிறது. சில ஆட்சியாளர்கள் வரும்போது இந்த அரசு மந்தமாகிறது. சில ஆட்சியாளர்கள் வந்து அரசு முடக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சில ஆட்சியாளர்கள் அமரும் பொழுது எங்கும் லஞ்சமும் லாவணியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சில ஆட்சியாளர்கள் ஒடுக்குமுறையை கையாண்டு ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் முழுமையாக நன்மையாக சந்தோஷமாக எந்த ஆட்சியாளராக அமர்ந்து எதையாவது செய்தது கொண்டது நாம் அறிந்திருக்கிறோமா? கிடையாதே, கிடையாது. அது கிடையாது. பாருங்க, இந்த ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும், அமைப்புகள் இருக்கும், அரசுகள் இருக்கும், ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் இப்பொழுது இந்திய நாட்டிலே நாம் எந்த ஆட்சியில் இருக்கிறோம்? ஜனநாயக ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு 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 விதமான ஒரு 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 ஏமாற்றுதல், இது வந்து ஒரு பாசிச ஆட்சி என்று நாம் அறிந்திருக்கிறோம். என்றால் ஒரு கொள்கையை தலையாக வைத்து, அதாவது இந்தியா அது தாய், இந்தியா வந்து ஒரு தாய், அது இந்துக்கள் என்று சொல்கிற அந்த ஒரு தன்மையை, இதுதான் பாசிசம் என்று சொல்கிறோம். ஒரே கொள்கையை வைத்து மக்களை அடக்கி ஆளுகின்ற தன்மை, அதை நோக்கி மக்களை வழி நடத்துகின்ற தன்மை, அதை முதன்மைப்படுத்தி மக்களை ஏமாற்றி மக்களை சிதறடிக்கின்ற தன்மை, அவர்களுடைய அமைதியின்மையை உருவாக்குகிற தன்மை, இதெல்லாம் பாசிசம் என்று சொல்கிறோம். ஆனால் இது ஜனநாயகம், இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் பாசிசம், ரைட்? அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்து நாடுகளில் சில பார்க்கிறோமே, அங்கே என்ன ஆட்சி நடக்கிறது? அரசுகள் இருக்கிறது. அரசு என்றால் நமக்கு தெரியும். ஆட்சி என்றால் என்ன? அங்க ஆட்சி நாம் பார்க்கிறோம். ராணுவ ஆட்சி எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். ராணுவம் ஆட்சியை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. அரசு அப்படியே தான் இருக்கும், கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கும். ஆட்சி, அவர்கள் அதிகாரம் என்பது அதை நடத்துபவர்கள் என்ன ராணுவமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சில ஆட்கள் நாம் இந்தியாவிலே இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி என்ன? நாம் காலனி ஆட்சியில் இருந்தோம். ஏனென்றால் இங்கிலாந்து அது காலனிகள் ஆட்சி கொண்டது. இங்கிலாந்து இருக்கிற வேறு தேசம் வேறு, அது பல காலனி, இந்தியாவில் பல காலனிகளை அமைத்து அது ஆண்டு கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதற்கு முன்பாக நாம் என்ன ஆட்சியில் இருந்தோம்? முடியாட்சியில் இருந்தோம். அரசாட்சி, அரசு, ஒரு அரசர் இருந்து ஆட்சி, சேர, சோழ, பாண்டிய, இப்படி முகலாய, இப்படி நாம் பார்க்கிற அந்த ஆட்சிகளை பார்க்கிறோம். நாம் பார்க்கிற சோசியலிசம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கிற ரஷ்யாவில் இருந்த அந்த ஒரு விதமான ஒரு சோசியல் ஆட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், அந்த பொது சமத்துவ ஒரு நிலை, அப்படி ஒன்று நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கிற கம்யூனிச ஆட்சியை பார்க்கிறோம் சைனாவில். இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம். நமக்கு இருக்கிறதை போல ஜனநாயக ஆட்சியை நாம் அமெரிக்காவில் பார்க்கிறோம், இங்கிலாந்திலே பார்க்கிறோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இப்படி பார்க்கிறோம். பாருங்க, இது ஆட்சி. ஆனால் அரசமைப்புகள் அப்படியே இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து எதை சொல்லி அங்கு அனுப்புகிறார்? என்ன சொல்லுகிறார்? கடவுளின் அரசு உங்களை நெருங்கியுள்ளது. ரைட்? கடவுளின் அரசு உங்களை நெருங்கியுள்ளது. ஓ, அப்போ இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, அப்புறம் நமக்கு பைசா கட்டி சாகுறோம். அதுக்கப்புறம் நமக்கு டாக்ஸ் கட்டி செத்து போறோம். அதுக்கப்புறம் நமக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர முடியல. ஒரு சின்ன காரியத்தை பண்றதுக்கு என்ன அலைக்கழிப்பு, எப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப இவர் என்ன சொல்லி அனுப்புறாரு? கடவுளின் அரசு நெருங்கி உள்ளது என்று சொன்னார். அரசு நெருங்கி விட்டது. அரசு, கடவுள் ஒரு அரசையே மாற்றி வேறு அரசை கொடுக்க போகிறார். ஆட்சி உரிமை கிறிஸ்து, அதுதான் கிறிஸ்து. அவர் உதித்த நாளிலே ஆட்சி உரிமையும் அவரோடு உதித்தது. அதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? அதுதான் அவருடைய ஆட்சி. இப்பொழுது அதுதான் நம்ம கிறிஸ்து அரசர் என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே சொல்லுகிறோம். அவர் சாவை வென்று கடவுளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்ததனால் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? கீழுலகோர், மேலுலகோர், அங்க இங்க எல்லாரும் அவர் முன் மண்டியிட அவர் கடவுளின் வல பக்கத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிற சூழ்நிலையை அவர் பெற்றிருக்கிறார். அப்படித்தானே? எல்லாத்தையும் படைப்பனைத்தையும் ஆள்கின்றவர். உலகம் அதில் ஒரு சிறு பகுதி, ரைட்? அப்போ ஆட்சி அவரிடம் இருக்கிறது. நமக்கு இப்ப தெரியும். அரசு வந்து விட்டதா? வரவில்லை. ஏன் கிறிஸ்து வந்தவுடன் இங்கே 2 பேர் கல்லறைகளிலிருந்து கிளம்பி வந்தாங்க. உமது நேரம் இன்னும் வரவில்லையே, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? எங்களை வதைக்க வந்து விட்டீரோ? எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர் என்று சொல்கிறார்கள். புரிஞ்சுச்சா? அப்போ இங்கே பிசாசின் ஆட்சி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தவுடன் அவர்கள் முனகுகிறார்கள், அவர்கள் ஓலமிடுகிறார்கள். 2 பேர், அவர்களுக்குள்ளே 2000 பேய்கள் இருந்ததாக நாம் படிக்கிறோம். 2000 பேய்கள் அவர்களுக்குள்ளே இருந்ததாக படிக்கிறோம். அப்போ அவ்வளோ பேய் கூட்டம் இங்கே இருக்கிறது. அதுதான் எல்லாவற்றையும் ஆட்டி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் சொன்ன வார்த்தை என்ன? இதோ இந்த உலகத்தின் தலைவன் என்னை பார்த்து என்னை நோக்கி வருகிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். ஏன்? இயேசு அன்றே சாக போகிறார். ஆகவே சாவின் அதிபதி அவரை தேடி வருகிறான். என்னிடம் ஒன்றும் இல்லை, ஏனென்றால் நான் உயிர்க்க போகிறேன். ரைட்?
அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு அனுப்புறாரு. இந்த அரசு இங்க வரப்போகுதுன்னு சொன்னாரு. வந்துடுச்சா இந்த அரசு? வரல. கடவுளின் அரசு எங்கே இருக்கிறது? இதோ உங்களிடையே இருக்கிறது. அப்போ அந்த டேஸ்ட் அதுதான் இருக்கு. அந்த நாட்களிலிருந்து, ஆண்டவர் அனுப்பின அந்த நாளிலிருந்து இன்று வரை அந்த டேஸ்ட் தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுளின் அரசுக்குள், கிறிஸ்துவுக்குள் பிறந்து, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கிறிஸ்து எவ்வாறு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ அதே போன்று கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கப்படுகிறது. இறை ஆட்சிக்கு உட்பட்ட அந்த டேஸ்ட் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அது ஒரு மீட்பின் அடையாளமாக சில பேர் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சில பேர் தான் ஆடுகளாகவும், இங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை வேறு விதமான காரியங்கள் அத்தனையும் ஓநாய்களாகவும் நாம் பார்ப்போம். அடுத்தவருடைய சொத்தை பிடுங்கி பறிக்கு, அடுத்தவருடைய காரியத்தை கெடுத்து, அடுத்தவருடைய காரியத்தை தலையிட்டு, எல்லாம் எனக்கு 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 என்று தனித்துவமாக இப்படிப்பட்ட ஒரு ஓநாய் கூட்டங்களிடையே ஆடுகளை போல் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ரைட்? இரண்டாவது வாசகத்தை நம்ம படிச்சா ஓரளவுக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு அவரு சரி, பிஃபோர் தட் we should know the difference. இன்னைக்கு அனுப்பிட்டார், போயிட்டு இந்த சாம்பிள் கொடுத்தார். என்ன கடவுளின் அரசு? அந்த சாம்பிள் கொடுத்தார். திரும்பி வந்தவங்க என்ன சொன்னாங்க? உன் பெயரை சொன்னோம், பேய்கள்லாம் ஓடிச்சு. தட்ஸ் a சாம்பிள். இந்த கடவுளின் அரசு எங்கிருந்து வரப்போகுது? எப்போ வரப்போகுது? அதுதான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்து அந்த அரசை நிறுவ போகிறார். அதுவரையிலும் நம்மையும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தார். உமது அரசு வருக, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே ஜெபம், உமது அரசு வருக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆகவே இன்று வரை நாம் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அவருடைய அரசு வரல, டேஸ்ட் தான் இருக்கு. இங்க அவர் வந்து அமர்ந்து அந்த ஆட்சியை அவர் செய்ய போகிறார். அது நம்ம பார்க்கலாம். திருவெளிப்பாட்டுல நாம 20ஆம் அதிகாரத்துல 1000 ஆண்டு அரசாட்சி என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இசையாசாகமத்துல 60ஆம் அதிகாரத்துல அந்த அரசாட்சி எப்படிப்பட்ட அரசாட்சி என்று நாம் படிக்க முடியும். Those who are interested, please read the Bible. எடுத்து படிங்க. ஏன்னா இது ஒரு பொய்யா இல்ல, அது நிரூபித்து காண்பிக்கப்பட்டது. அந்த அரசு எப்படி இருக்கும் என்று நிரூபித்து காண்பிக்கப்பட்டது. என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நம்ம நோய் வந்தா என்ன பண்றோம்? எங்கெங்க அலையிறோம், எவ்வளவு செலவு பண்றோம், இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லி என்னென்ன காரியங்கள் நடக்கிறது. அந்த நோய் உண்மையான நோயா? அதை தீர்ப்பதற்கான உண்மையான மருந்துகள் தான் கொடுக்கப்படுகிறதா? அந்த நோயை வளர்த்தெடுப்பதற்கான மருந்துகள் கொடுக்கப்படுகிறதா? நோய் தீர்ந்து விட்டதா? வாழ்நாள் முழுவதும் உனக்கு சுகர் இருக்கும், ஆனா சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த நோயினுடைய லட்சணமா? இதுதான் இந்த மருத்துவத்தின் லட்சணமா? இப்படித்தான் இருக்கிறதே நம்முடைய நோய்கள். ஆகவே உனக்கு கிட்னி ஃபெயிலியரா மாத்திக்கிட்டே இருக்கும், பிளட்டை மாத்திக்கிட்டே இரு. இதுதான் இந்த லட்சணமா? பாருங்க, இந்த அரசு இது எப்படி இருக்கும்னு இவங்க போய் எப்படி நிரூபிச்சாங்க? என்ன நோய் உனக்கு? குஷ்டரோகமா? உனக்கு அந்த நோயா? வா, ஜெபித்து அந்த நோயை அவர்கள் அகற்றி விட்டார். கடவுளின் அரசு. பேய் சொன்ன ஓடி போயிடுச்சு. ஏன்னா பேயா ஓடி போச்சு. இன்னைக்கு ரோமையர்கள் எழுதிய திருமுகத்துல பேயெல்லாம் அழிஞ்சிருச்சா? நிறைய பேர் சொல்ல பேயெல்லாம் இல்லைங்க, பேயெல்லாம் அதெல்லாம் பேயெல்லாம் இல்லைன்னு நீ சொன்னா கிறிஸ்து இல்லைன்னு நீ சொல்ற. ரெண்டும் ஒண்ணு. விசுவாசம் என்றால் அது எல்லாத்துக்கும் தேவையானது தான். பாருங்க, ரோமையர்கள் எழுதிய திருமுகம் 16:20, சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் சாத்தானை உங்கள் காலடிகளின் கீழ் விரைவில் நசுக்கி போடுவார். விரைவில் நசுக்கி போடுவார். அப்போ இன்னும் நசுக்கல. இயேசு கிறிஸ்து சாவை அழித்தார் என்று நாம் சொல்கிறோம். சாவை அழிக்கல, காயப்படுத்தினார். ஜீசஸ் ப்ரூஸ் பண்ணாரு, அவரு ஸ்மாஷ் பண்ணல, ப்ரூஸ் பண்ணாரு. சாத்தானை அவர் தாக்கினார். அப்ப அந்த சாத்தான் முழுவதுமாக அழிக்கப்படும் நாள் எது? 1000 ஆண்டு அரசாட்சி. அதுதான் கடவுளின் அரசு. அப்ப இரண்டாம் வருகையில் அது நடக்க போகிறது. அந்த அரசாட்சி என்ன நடக்க போகிறது? வேதாகம் என்ன சொல்லுகிறது? திருவெளிப்பாடு, சாத்தானை அந்த நாட்களில் கட்டி போடப்படும். சாத்தான் அந்த நாட்களில் கட்டி போடப்படும். சாத்தானுடைய எந்த செயலும் அங்கே இருக்காது. அப்போ நோ போட்டி, நோ பொறாமை, நோ கிரட்ஜ், நமக்கு அந்த சுயநலமான நமக்கு என்று சொல்கிற தன்மை, உயர்வு தாழ்வு, ஜாதி எதுவும் இல்லை. ஏனென்றால் சாத்தான் எந்த காரியமும் அவங்க இருக்க போறதில்லை. சாத்தான் அதை செய்யறதுக்கு அவனால முடியாது, கட்டி போடப்படும். அதனால்தான் பவுல் அன்னைக்கு அதை சொல்றார், விரைவில் அது நடக்கும் என்று சொல்கிறார். இங்கே இவர் சொல்கிறார், உன் பெயரை சொன்னவுடன் சாத்தான் ஓடிவிட்டது என்று சொல்கிறார் இல்லையா? அந்த சாத்தானின் காரியங்கள், அந்த சாத்தானின் ஆட்சி அகற்றப்பட்டு யார் வருவா? கடவுள் வருவார். அமைப்பு அரசு அப்படிதான் இருக்குது. ஆட்சி செய்வது சாத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரே ஆட்சி செய்வார்.
யாரை வைத்து ஆட்சி செய்ய போகிறார்? இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அப்போ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் அப்போஸ்தலர்கள். என்ன சொன்னார்? ஆட்சி அமையும் பொழுது நீங்கள் ஆட்சி அரியணையில் வீற்றிருப்பீர்கள். ரொம்ப கிளீனா தானே பேசியிருக்கிறார், கிளீனா பேசியிருக்கிறார். ஆகவே எந்த ஆட்சி, அந்த ஆட்சியில் என்ன நடக்கும்? இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும்? பாருங்க, டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறோம் இல்ல? அப்போ நம்ம பார்க்கிறோம் 1000 ஆண்டு அரசு ஆட்சியில நம்ம பார்க்கிறோம் கடவுளின் அரசு. அது எப்பேற்பட்டது? அங்கே டிஃபென்ஸ் பண்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, இராணுவம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அதற்குள்ள யாரும் ஈஸியாலாம் வந்து போயிட முடியாது. கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அங்கே வந்து போக முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக போகிறது. பாருங்க, அப்போ இங்க நாம கொடுக்கிற வாடகை வீடு, அந்த இந்த எதுவுமே கிடையாது. அங்கே அவனவன் தனக்கு சொந்தமாக வீடு வைத்திருப்பான் என்று இருக்கிறது. வாடகைக்கு யாரும் குடியிருக்கிறது இல்லை என்று எழுதியிருக்கிறது. பாருங்க 60ஆம் அதிகாரத்தை படிங்க. அப்புறம் நிறைய இடத்துல சொல்லி இருக்குது அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் என்று. அங்கே நோய்கள் இல்லை. சில நோய்கள் வந்தாலும் அங்கே பெரிய மருத்துவம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த ஆற்றின் ஓரங்களில் நடப்பட்ட அந்த இலைகளை அவர்கள் பறித்து உண்ணும் அந்த நோய் குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோ ஏஜிங், அங்கே வயசாகிறது இல்லை. எல்லாரும் வயசாகி கிழவனாகி ஒன்னும் இல்லை, எல்லாரும் இளமையோடு இருப்பார். 100 வயதை கடந்தவனும் சிறுவன் எனப்படுவான், இளைஞன் எனப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. கடவுளின் அரசு. சார், இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? பட் இதெல்லாம் நம்ம பத்தி பேசுறதே இல்லை. இதுதான் கடவுள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த ப்ராமிஸை கொடுத்துதான் இந்த 72 பேரை அனுப்பினார். இந்த ப்ராமிஸை கொடுத்துதான் இதே லூக்காஸ்ல 9ஆம் அதிகாரத்தில் 12 பேரை அனுப்பினார். இந்த ப்ராமிஸ் தான் நாம மார்க்ல 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதே ப்ராமிஸ் தான் மத்தேயு 10லயும் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் இதே சேம் ப்ராமிஸ். கடவுளின் அரசு ஆட்சி அவர் செய்ய போகிறார். அரசு யாரை வைத்து நடத்த போகிறார்? இதோ இந்த அப்போஸ்தலர்களையும் இல்லையா, இந்த இறைவாக்கினர்களையும், இந்த வேத பாதகர்கள், அதாவது இத அறிவிப்பவர்கள், நற்செய்தி அறிவிப்பவர்களையும், இவர்கள் பாருங்க, இவர்கள் முதன்மையானவர்களாக பாருங்க. இப்பேற்பட்டவர்கள் பாருங்க, நம்ம இன்னும் பார்க்கிறோம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை இல்லையா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை, அப்படி கீழ்ப்படிந்து கடவுளை போற்றுபவர்களை, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார். இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அதாவது அரசுக்கு அந்த அதிகாரிகளாக நியமிக்கிறார். பாருங்க, இதுதான் கடவுளின் அரசு. இந்த செட்டப் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமா தானே இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் அதை நாம யோசிக்கணும் தானே. இந்த அரசுக்கு உட்பட வேண்டியவர்கள் யார்? பாருங்க, 10 கட்டளையில என்ன சொல்லியிருக்கு? உன் கடவுளாகிய ஆண்டவரே ஒரே கடவுள், அவரை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாது இருப்பதாக. கீழ்ப்படுகிறோமா? 2வது என்ன சொல்லியிருக்கு? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் கடலின் ஆழத்திலும் எங்கேனும் காணப்படுகிற எந்த உருவத்தை ஏனும் சிலையாக செய்து அதை நீ வழிபடாதிருப்பாயாக. எல்லாம் நரைபெறுதல மாட்டிப்போமே. 2வது கட்டளை. 3வது கட்டளை, உன் ஆண்டவராகிய கடவுளின் திருப்பெயரை வீணாய் சொல்லாதிருப்பாயாக. எத்தனை இடத்துல நாம இந்த ஆண்டவருடைய பெயரை கெடுக்கிறோம். எங்கேயாவது ஏதாவது அசம்பாவிதனா கடவுள் எங்க இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்க இருக்கிறார், என் பிரச்சனை அவருக்கு தெரியல, அது கடவுள் ஏதோ இருக்கிறார், கடவுள் எங்க இருக்கு, எவ்வளவு ஆயிரம் சொல்றோம். ஆண்டவர் பேரால் ஆணை அது இதுன்னு சொல்லி கடவுள் பேர் நம்ம பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு 3வது இல்லையா. 4வது என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக. 6 நாள் வேலை செய்து 7 நாள் கடவுள் ஓய்வு எடுத்ததை போல அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. அப்புறம் உன் அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன் தாய் தந்தையரை போற்று. அப்புறம் உன் அயலானின் மனைவியையோ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரனையோ வேலைக்காரியையோ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மாட்டையோ ஆட்டையோ வீட்டையோ அவனுக்கு நிலபுலத்தையோ இதன் மீதும் நீ ஆசை வையாதிருப்பாயாக. இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்களை தான் கடவுள் அழைத்து இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு வருவார். புதிய கட்டளைகளுக்குள் கூட்டிட்டு வருவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இதே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் இல்லை, யாத்ராகமத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ அங்கே ஒரு 70 பேரை மோசே அழைத்து அவர்களோடு இந்த கட்டளைகளை கடைபிடிக்கும்படியான காரியங்களை எல்லாம் பற்றி பேசி அங்கே என்ன செய்வார்? ஒரு மாட்டின் இரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து இரத்த உடன்படிக்கை செய்து, நாங்கள் இனிமேல் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுடைய நேரடி ஆட்சிக்கு நாங்கள் உட்படுகிறோம் என்று அவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள்.
பாருங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கையை எருசலேமின் மீது அவர் பொழிந்திருக்கிறார். எருசலேமின் முழுவதும், அந்த மலை முழுவதும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கை செய்யப்பட்டு விட்டது. ராபோஜனத்தில் நம்மோடு உடன்படிக்கை செய்து விட்டார். நான் வரும் வரையில் எனக்கு கீழ்ப்படுகிற மக்கள் இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை இதை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்பத்தையும் ரசத்தையும் முன்பதே. ஆகவே இந்த எருசலேமோடு நாம் சேர்ந்து மகிழ போகிறோம். இந்த எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து வந்து அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறார். அதுதான் இரண்டாம் வருகை. அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? சரி, அதை பத்தி நம்ம பேசல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு என்ன நடக்கிறது? மறுபடியும் அவர்கள் உயிர்த்தெழுந்து இந்த அரசுக்குள் நுழைகிற அந்த தன்மையை பெறுகிறோம். ரைட்? கடவுளுடைய வீடு நிறைய இருக்கு, என்னுடைய இருப்பிடங்கள் பல, அதில் ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு உங்களை வந்து அழைத்து போகிறேன் வந்து அவங்களே அழைத்து போயிட்டார் கடவுள், இல்லையா? அழைத்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டார். அழைத்து போகிறேன் மீன்ஸ் அவர்கள் இறப்புக்கு அவர்கள் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நல்ல கல்வனுக்கு சொன்னதை போல அவர்கள் அனைவரும் பரகதியில் இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக நமக்கு இருக்கிற அந்த ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது சில பேர் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எல்லோரும் அல்ல, சில பேர். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எங்கே இருப்போம்? பரகதியிலிருந்து பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யம் என்பது பறந்தது. அது ஒருவேளை கடவுள் நம் செயல்களுக்கேற்ற பரிசை தருவேன் என்று சொன்னதை போல நமக்கு என்ன பரிசு வைத்திருக்கிறார் என்பது நம் வாழ்க்கை தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த எருசலேமுக்குள் மறுபடியும் நம்மை அழைத்து கொண்டு போய் அங்கே அவருடைய இந்த பிராக்டிக்கலான இந்த உலக ராஜ்யத்திற்குள் நம்மை வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னவாகும்? அதுதான் முதல் வாசகம். இசாயாசாகமம் 66:10-14. எருசலேமுடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள், அவள் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அக்களியுங்கள், அவளை குறித்து துயரப்படும் நீங்கள் எல்லோரும் அவளோடு சேர்ந்து அகமகிழுங்கள். இது நமக்கு புரியணும். எருசலேமோடு சேர்ந்து இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை எருசலேம் பேசப்படும் பொருளாக உலகத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு 1800 வருஷங்கள் எருசலேம் எதுவுமே இல்லை, அங்கு வேறு விதமா மறுபடியும் அது முளைத்தது, அது அத்திமரம் தளிர்த்தது 1948. அப்போ 1947 தளித்த அந்த மரம் அது இப்பொழுது செழித்தோங்கி இன்று உலகை மறுபடியும் ஆட்சி செய்கிற, ஆக்கிரமித்துக் கொள்கிற, அதை பற்றிய உலகம் பேசுகிற அந்த ஒரு நிலைமைக்கு இன்று வந்துவிட்டது. சரி, இந்த எருசலேமில் ஆண்டவர் இறங்கி வருவார். அந்த ஒலிவ மலையில் கால் வைத்து இறங்கி அவர் அங்கு அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறார். ஏனெனில் அங்குதான் அது பரிசுத்த மலையாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ரத்தம் சிந்திய அந்த மலை அதுதான் இந்த உலகத்திற்கு தலைமையாக இருந்து ஆட்சி செய்ய போகிறது. இந்த உலகத்தின் ஆட்சியாளராக எல்லா ஜனநாயகம், அந்த ஆகம், இந்த ஆகம், இந்த பாசிசம், அது இது கம்யூனிசம், இது எல்லாமே முடியாட்சி எல்லாமே அழித்து வைக்கப்பட்டு எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரால் இந்த உலகம் ஆளப்பட போகிறது. அதுதான் இறை அரசு நெருங்கி விட்டது. வந்து விட்டதா? வரல, வரப்போகுது. வந்தா என்ன ஆகும்? அப்பொழுது அவருடைய ஆறுதலின் கொங்கைகளில் பால் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். வாட் a beautiful word. அவருடைய ஆறுதலின் கொங்கைகளில் பால் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். ஒரு தாய்க்கு தெரியும் இந்த அனுபவம். அந்த குழந்தை அது என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அது ஒரு நேரத்தில் அந்த குழந்தை அது மார்போடு அணைக்கப்பட்டு பால் கொடுக்கும் பொழுது அந்த தாயும் அந்த குழந்தையும் நேரடி தொடர்பை பெறுகிறார்கள். அது உணர்வு பூர்வமான ஒரு ஒன்றிணைப்பை பெறுகிறார்கள். அந்த குழந்தைக்கு உலகத்தில் கிடைக்கிற எந்த சந்தோஷத்தையும் விட மிக திருப்தியான சந்தோஷம் அதுவாகத்தான் இருக்கும். அமைதியாக அது தாயை கட்டிப்பிடித்துக் கொண்டு பால் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு காரியம் பாருங்க, அது என்ன ஒரு பிணைப்பு பாருங்க. கடவுள் சொல்றாரு, அந்த பிணைப்பை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். எருசலேமோடு சேர்ந்து நீங்கள் அவருடைய கொங்கைகளில் பால் குடிப்பீர்கள், மார்போடு அணைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். யாருக்கு? கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவர்கள் இவ்வாறு செய்யும். இந்த உலகத்தின் பிடியிலிருந்து விலக்குண்டவர்கள் அதை செய்ய முடியும். ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார், இதோ ஆற்று பெருக்கு போல் அவள் மேல் சமாதானத்தை நாம் பொழிவோம், மடை புரண்டோடும் வெள்ளம் போல் அவள் மேல் மக்களின் மகிமை ஓடச் செய்வோம். அவள் பாலை அருந்துவீர்கள், மார்போடு அணைக்கப்படுவீர்கள், மடிமேல் சீராட்டப்படுவீர்கள். தாயானவள் தன் மகவை சீராட்டுவதை போல நாம் உங்களுக்கு ஆறுதல் தருவோம். நீங்களும் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கம்பலை இல்லை, அங்கே அழுகுரல் இல்லை. ஆண்டவரே தேற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்க, அங்கே அவனுக்கு சொந்த வீடு, அங்க வாடகை வீடு கிடையாது. இதெல்லாம் தான் எழுதியிருக்கு பைபிள்ல. நம்ம இதெல்லாம் படிக்கணும் தானே? படிக்கிறோமா? நம் பகைவர் மேல் கோபத்தை கொட்டி தீர்ப்பார். இதெல்லாம் அவர் செஞ்சிருவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. டைம் lapsed. Okay, what is second reading? Second reading is nothing but
அவர் சொல்றாரு, கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம் பவுல் சொல்றாரு 6:14-18. ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உலகத்திற்கு நான் இயேசுவின் அடிமை, அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன். ஆனா இந்த உலகத்திற்கு நான் அறையப்பட்டு விட்டேன். எங்க அறையப்பட்டு விட்டேன்? இந்த உலகத்தின் பாவங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இந்த உலகத்துக்கு எதிராக சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். ஆகவே கிறிஸ்துவோடு என் பாவங்கள், என் பலகீனங்கள் எல்லாம் அறையப்பட்டு விட்டது. ஆகவே நான் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவனாக இருக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்கிறேன்? அவருடைய சிலுவையின் பாடுகளை நான் என்னுடைய உடலிலே நான் அனுபவித்து விட்டேன். ஏன்னா அவர் பிராக்டிகலா அனுபவிச்சவர். அவரு எத்தனை சாட்சியடிகளை வாங்கலாம், அந்த தழும்புகள் எல்லாம் இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, நானும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறு எதிலும் ஒரு காலம் பெருமை பாராட்ட மாட்டேன். அந்த சிலுவை என்பது என்ன? இந்த உலகத்திற்கு எதிரானது. துன்பம் என்ற ஒரு பெரிய காரியத்தை பற்றி நாம் அதில் போக்கஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. துன்பம் என்றால் என்ன? இந்த உலகம் அனுபவிக்கின்ற இன்பங்களை நாம் அனுபவிக்காமல் தவிர்ப்பது. அது ஒரு வகையான துன்பமாக பார்க்கிறோம் இல்லையா? நாம் தேவையில்லாமல் நம் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இருப்பது. ஏனென்றால் ஒருவேளை நம்ம பெட்ல கூட நமக்கு எந்த உடல் சுகத்தையும் தராத மனைவியாக இருந்தாலும், நோயிற்று இருந்தாலும், அவளை நாம் விவாகரத்து செய்ய முடியுமா? இந்த உலகம் விவாகரத்து செஞ்சிடும், நாம் அதை செய்யாம இருப்போம். அப்போ அதுல ஒரு துன்பம் நமக்கு உண்டாகிறது. பாருங்க, அப்போ இந்த உலகத்தின் இன்பத்தை அனுபவிக்காத துன்பம், அதுதான் துன்பம். அதுதான் இவர் சொல்றார். நான் ஒரு சின்ன சாம்பிள் தான் சொன்னேன். இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. கிறிஸ்துவுக்காக நாம் நம்மை இழப்பது, இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தை நாம் இழப்பது, இதுதான் துன்பமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இத்தகைய துன்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அவர்கள் தான் எருசலேமின் கொங்கைகளில் பால் குடிப்பவர்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். இங்கே விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இன்மையும் ஒன்றுமில்லை, புதிய படைப்பாவதே முக்கியம். யார் யார் இந்த ஒழுங்கு முறையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மேல், உண்மையான இஸ்ரவேலாகிய இறை மக்கள் மேலும் சமாதானமும் இரக்கமும் இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? இந்த அரசுக்கு உட்பட்டு இருக்கிறீங்களா? இந்த அரசுக்கு இந்த டேஸ்ட் நம்ம பார்த்திருக்கிறோமா? நமக்கு தெரியணும் இல்லையா? பேய்கள் கட்டப்படும், நோய்கள் குணமாக்கப்படும், நமக்கு எந்த வேதனையும் இருக்காது. நமக்கு டாக்ஸ் கட்டணும்னா கூட ஆண்டவர் அன்னைக்கு அழகா சொல்லிட்டாரு, ராயபரை பார்த்து, போய் ஒரு மீனை பிடி, அந்த மீன்ல ஒரு நாணயம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் டாக்ஸ் கட்டு. சிம்பிள். பசி விட்டு இருக்கிறீங்களா? வாங்க, நானே உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்த ஆண்டவர். ரைட்? எலியாசுக்கு பசியா? போ, அந்த பெண்ணை போய் பார், அந்த பெண்ணுடைய பானையில் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கும். நீ உன்னுடைய வேலையை செய் என்று சொல்கிறார். அந்த வேலையை செய், உனக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்றைய அவர்களை அனுப்பும் பொழுதும் அதை தான் சொன்னார், வேலையால் கூலிக்குரியவன் என்று சொன்னார். ஆகவே முந்த கடவுளை தேடும் பொழுது, இறை ராஜ்யத்தை தேடும் பொழுது நமக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். புரிஞ்சா சரி. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.